வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது பாத்தீங்கன்னா ஸ்கில்மேட்டிக்ஸோட கனெக்டர்ஸ்னு ஒரு கேம் தான் இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். இந்த கேம் வந்து 6 இயர்ஸ்ல இருந்து யாராலும் விளையாடலாம். அண்ட் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா 96 ஸ்டைல்ஸும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும் இருக்கு. அண்ட் இந்த கேம் வந்து 2 players to 4 players வந்து விளையாடலாம். ஓகே வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து எப்படி விளையாடணும்னு நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி கேம் பேர் கொடுத்துட்டு இது வந்து ஸ்பேஸ் தீம்ல இருக்கு. பின்னாடி வந்து இதால என்ன ஸ்கில்ஸ்லாம் நமக்கு வளரும்னு கொடுத்துட்டு இந்த கேம் வந்து இப்படி தான் விளாடணுங்கிற மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதுல என்னெல்லாம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. 96 ஸ்டைல்ஸும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும் இருக்கு. ஓகே ஓகே வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து இருக்குது. இது வந்து ஃபுல்லாக வந்து ரூல்ஸு அதெல்லாம் வந்து எழுதிட்டு இங்கெல்லாம் வந்து பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி விளாடணுன்னு, எப்படி இங்கே எப்படி விளாடணும் எப்படி விளாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் தந்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில். உள்ள பார்த்தீங்கன்னா டைல்ஸ் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து வச்சுருக்காங்க. டைல்ஸ் பார்த்தீங்கன்னா திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி மீடியமாக இருக்குது. அண்ட் ஒரு சைடில் வந்து கனெக்டர்ஸ்னு எழுதிட்டு இன்னொரு சைடில் கேம் விளாடுறது கொடுத்துருக்காங்க. டைலில் இதில் 48 அதில் 48 கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 96 ஸ்டைல்ஸ் இருக்குது. அதெல்லாம் வீடியோவில் வந்துன்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி பார்த்தீங்கன்னா நாங்கள் லாண்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஓகே சென்டர் டைல் யார் வைக்கிறா? சரி டைல் எடுத்து இன்னைக்கே வந்து மேனே பார்த்தா லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால நாங்கள் லான் பார்த்தா உங்களுக்கு வந்து சொல்கிறோம். ஒரே ஒயிட் கார்டாக இருக்குது. புதுசு ஆரம்பிச்சிருக்கோம். இல்லை நீயே வைக்காத நான் வைக்கணும். அவங்க நிறைய இருக்கு. எண்டு வைக்காத, எண்டு கடைசி வை. எடுத்து எடுக்காத. ஓகே வச்சியா? ஓகே வைக்க முடிச்சு. இப்போ க்ரீன் என்கிட்ட கலர் இருக்கு. மஞ்சள் கலர் வச்சேன் வை இல்லை அதுக்கு அந்த கலர் இருக்கு. மஞ்சள் மஞ்சள் ஏன் நான் இப்படிலாம் வச்சேன். மஞ்சள் வைக்க எதுனாலும் நினைக்க. சரி இப்போ வந்து நம்ம இதை எப்படி விளாடணும்னு பார்க்கலாம். அண்ட் ஆக்சுவலி இந்த கேமை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம க்ரியேட்டிவிட்டி நம்ம ஓன் ஸ்கில்ஸை வச்சு தான் நம்ம வந்து இதை. ஓகே இப்போ வந்து இந்த கேம் வந்து நம்ம வந்து எப்படி விளாடணும்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த கேம் பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட்டிவிட்டி வச்சு தான் நம்ம வந்து இந்த டைல்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி விளாடணும். ஆமாம் இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி எல்லா டைலையும் கனெக்ட் பண்ணி நம்ம எப்படி வேணாலும் விளாண்டுக்கலாம். அது வந்து நம்ம ஓன் தான். நம்மளுக்கு எந்த ரூல்ஸு அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது, கம்பல்சரியே கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இந்த கேம் வந்து எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணி டைல்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம இஷ்டத்துக்கு விளாண்டுக்கலாம். லாஜிக்காக யோசிச்சு எல்லா டைல்ஸையும் வந்து ஈக்குவலாக வந்து கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது வந்து அடுத்தடுத்து அடுக்கணும்னு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அடுத்து கடைசியில் ஏதாவது மூலையில் வந்து சிக்கி கிடப்போம். அப்போ தான் மண்டையை பிச்சுக்கணும் போல தோணும்.
அண்ட் சில டைல்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 கலர்ஸ் ஜாயின் ஆகி வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம இந்த மாதிரி 2 கலர்ஸை வந்து ஜாயின் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி வந்து இந்த மாதிரி எண்டு இந்த மாதிரி வந்து முடிகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி பிளானெட்டு ராக்கெட் அந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி எண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. எண்டை வந்து நம்ம கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு கலருக்கு நம்மளுக்கு 3 எண்டு வரும். இப்போ ப்ளூனா ப்ளூக்கு வந்து 3 எண்ட்ஸு பிளானட்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ராக்கெட்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்து 3 எண்டு இருக்கா. இப்போ ஒரு வந்து கலருக்கு வந்து 3 எண்டு. இந்த 3மே வந்து ரெட்டுக்குள்ள எண்டு. இங்கே வந்து ஒரு இது வந்து இல்லை எண்டு வந்து வந்து அடுக்குனது வந்து தப்புன்னு அர்த்தம். நம்ம இதை வந்து மாற்றி எடுக்கணும். அதே மாதிரி இந்த எல்லோவுக்கு அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எல்லோவுக்கும் இங்கே வந்து ஒன்று மிஸ் ஆகுது. ஸோ இந்த கேமை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த கேம் பார்த்திங்கன்னா நம்ம ஓன் க்ரியேட்டிவ் தான். நம்ம எந்த சைடில் வேணாலும் கனெக்ட் பண்ணிகிட்டே போகலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். இந்த கேம் வந்து நம்மளோட ஓனான க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம வந்து அந்த கலருக்கு இப்போ ப்ளூனா ப்ளூக்கு வந்து எந்த பக்கம்னாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிகிட்டே போகலாம். அதுக்கேற்ற மாதிரி அது வந்து நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம எந்த சைடு வேணாலும் கனெக்ட் பண்ணிகிட்டே போகலாம் அந்த மாதிரி. அண்ட் இந்த கேமில் ஆடுறதுனால நம்மளுக்கு இந்த ஸ்கில்ஸ்லாம் கிடைக்கும்னு இதில் போட்டிருக்கு. ப்ராப்ளம் சால்விங் அண்ட் க்ரியேட்டிவ் திங்கிங். க்ரியேட்டிவாக நம்ம கனெக்ட் பண்ணுறோம்ல, அதனால் க்ரியேட்டிவ் திங்கிங். அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங். நெக்ஸ்ட் டெசிஷன் மேக்கிங். எந்த சைடில் எதை வைக்கணும்னு டெசிஷன் மேக் பண்ணுறோம்ல, அதான் டெசிஷன் மேக்கிங். அண்ட் சோஷியல் அண்ட் கம்யூனிகேஷன். அண்ட் நம்ம இந்த கேம் விளாண்டோன்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்னு போட்டிருக்கு. இந்த ஸ்கில்ஸ்லாம் நம்மளுக்கு வரும்னு போட்டு. சோஷியல் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து கிடைக்குமா? இது வந்து ஃபேமிலி கேமில், அதனால நம்ம மற்றவங்க பேசுவாங்க. சோஷியல் அண்ட் கம்யூனிகேஷன். இந்த கேம் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான். நல்லா பசில் மாதிரி தான் இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்தது. பட் வந்து ரொம்ப அப்படியே ஃபன்னாக இருக்குமான்லாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஆனால் வந்து இப்போ ஒரு டைலை வச்சோடனே அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஈகர்னஸ் வந்து வருது. ஒரு ஓகேவாக இருக்கும், விளாடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நாங்கள் 2 பேர் விளாட்றதுனால கொஞ்சம் ரொம்ப ஒன்றும் ஃபன்னாக இல்லை. ஆனால் ஃபேமிலியாக விளாடும் போது வந்து ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறோம். அப்போதான் எனக்கு லைக் உங்களுக்கும் இந்த கனெக்டர்ஸ் கேமை வாங்கி விளாடணும்னு தோணுச்சுன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். பாய்.